வணக்கம் ரவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கண்டாவில் சவாரி திடலுக்கு நிற்கிறோம். இன்றைக்கு தான் முதல் தடவையாக நான் அந்த சவாரி பார்க்க வந்திருக்கிறேன். உண்மையில் பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே ஏகப்பட்ட மக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வண்டில் சவாரி என்றால் இப்படித்தான்ன்றதை நான் இதில் பார்த்தேன். உண்மையில் இதில் ஒரு சில்லு கலண்டு போய் கூட ஒரு வண்டி நான் ஓடினதை பார்த்தேன். இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த காணொலியில் எல்லா விடயத்தையும் நாங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்ப்போம். பாருங்க, இதுக்குள்ள எப்படி பின்னப்பட்டு வருதுன்னு. இதானுங்க, எப்படி போகுதுன்றாங்க. அது ரெண்டு தான் போட்டி அஞ்சு சனத்துக்கு போகுது. இங்கே வந்துங்க போகுதாண்டு. இதில் வந்து பிரிஞ்சு நிறைய பேர் வந்து நிற்கணும் அந்த வாட்டு வண்டியில் பார்க்குறதுக்கு. ரெடியாகினோம் பாருங்க. வண்டிகளை வந்து ஒழுங்குபடுத்தி ரெடியாகி கொண்டிருக்கிறோம். நம்பர் கூப்பிட்றேன். நாங்கள் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் அங்கே போயிடணும். என்னென்னா பாருங்க, இப்படி திமிரிக்க வேண்டி நிற்கிறேன். சில ஓடிடுங்களை நினைக்கிறேன். இப்போ மாடுகளை ரெடி பண்ணினோம். கயிறால கட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதில் வந்து பாதுகாப்புகள் கூடியிருக்கு பாருங்க. கொடுக்குறாங்களே, பயப்படுறாங்க. ஐயா, உங்களோட வண்டியிலும் ஓடுதா? என்ன பெஸ்ட் எதுவும் அடிச்சுக்கிறீங்களா? பெஸ்ட் அடிக்க போகலையா? வண்டியில் விடுறாங்க இல்லையா? மாடு எங்கள் மாடு கொஞ்சம் ட்ரைனிங் காணாமல் இருக்கு. ட்ரைனிங் காணா இந்த இருக்கிறாங்களு இதில் பக்கத்தில்.
இவர் ஏதோ ஒன்று வச்சிருக்கணும் என்னட்டு பார்ப்போம். பரிசாக இருக்குது. அடுத்த இதில் இருக்கிற கலப்பை மாட்டுக்கு சாப்பாடு தீ போடுற இது வண்டி இவ்வளவும் பரிசாக வச்சு விளங்குறது. வண்டியில் பார்க்குறதுக்கு சவாரி பார்க்குறது பாருங்கள் இவ்வளோ க்ரௌட். இந்த பகுதியில் பாருங்கள் நிறைய மக்கள் வந்து பார்வைக்காக நிற்கணும். இதில் பாருங்கள் எவ்வளோ வேகம் வருதுன்னு சொல்லி வண்டில்கள். இதில் வந்து உண்மையில் முதலாம் இடம் 2ஆம் இடம்ன்றதை பெறுறதுக்காக இன்றைக்கு வந்து எவ்வளோ வேகமாக வந்து கொண்டு பாருங்கள். இதில் வந்து இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்வைக்காக வந்திருக்கணும். கோயில் திருவிழாவுக்கு வரையினமோ இல்லையோ இந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்றதை பாருங்கள். எங்கேருந்து வந்தீங்க? வெட்டாப்பிள்ளையா? மல்லாவிலேருந்து வந்தீங்களா? இது வண்டி சவாரி பார்க்குறதுக்கா? அவ்வளோ ஆர்வம் இருக்கா? உங்களோட விளையாட்டு தானா? இதில் வந்து உங்களை பிள்ளைகளும் வந்து நிற்கணும். இவ்வளோ மக்கள் வந்திருக்கேன் இந்த வண்டியில் சவாரி பார்க்குறதுக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் முதல் தடவை இந்த வண்டியில் சவாரியை வந்து காணொலியாக பதிவு செய்கிறது. இது வரைக்கும் நான் இப்படி இந்த வண்டியில் சவாரியை பதிவு செய்யலை. இல்லை பார்க்குற விவாதம் அடுத்த தரம் போடலாம்னு நினைக்கிறேன். அசோக் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக வருமாறு அழைக்கப்படுகிறீர்கள்.
நாளை வருகின்ற வேட்டை சவாரியை வருகின்ற சாரதி அசோக் அவர்கள் எங்கிருந்தாலும் போன்ற ஒரு சவாரியை கண்டாவளை மண்ணிலே கண்டாவளை கோணங்குளம் கற்பக விநாயகர் சவாரி தரவையில் எழுச்சிபூர்வமாக மாட்டு வண்டி சவாரி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது அமரத்துவம் அடைந்த முருகர் விக்னேஸ்வரன் அவர்களுடையது. அவர் செல்லமாக ஐஸ்கிரீம் என்றும் அழைக்கப்படுவார். அவருடைய ஞாபகார்த்தமாக 5ஆம் ஆண்டு நிகழ்வாக அவருடைய குடும்பத்தினர் நடாத்தி கொண்டிருக்கின்ற பிரமாண்டமான சவாரி போட்டி என்றும் இல்லாத வகையில் இன்றைய நாள் 220 ஜோடி காளைகள் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. ஆரம்பிப்பாளராக இளைய தம்பி தேவராஜா குட்டி அவர்கள் நிதானமாக அங்கே போட்டியை ஆரம்பித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த போட்டி தமிழர்களுடைய பண்பாடு, வீரம் என்பவற்றை, பாரம்பரியம் என்பவற்றை பறைசாற்றுவதாக இருக்கின்றது. பரிசுகள் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான பரிசுகள் இன்றைக்கு வழங்கப்படுவதற்காக இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. முதல் பரிசாக சவாரி வண்டிலே 5 பிரிவுக்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். அந்த வகையிலே அதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2வது பரிசாக மாட்டுக்கண்டு, 3வது பரிசாக மாட்டு தீவனம் உண்ணுகின்ற தொட்டில், அடுத்தது கலப்பை நுகமும் இவ்வாறு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாட்டு வண்டி சவாரி போட்டியில் இப்பொழுது முதல் சுற்றிலே ஆனா பிரிவுக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுதான் வந்து பரிசு பொருட்கள். அரையிறுதி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊனா பிரிவுக்கான அரையிறுதி போட்டி இதோ ஆரம்பமாகி காளைகள் 5 ஜோடி வந்து கொண்டிருக்கின்றன. ஆக்களுக்குள்ள பூந்துட்டேன். தயாரா தயவு செய்து நோய்படுத்துங்க. ஆரம்பிப்பாளருக்கு உங்களுடைய முழுமையாக வார வேகத்தை பாருங்க. வண்டில்கள் ஈயண்ணா 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 எங்கே உங்களுடைய ஒரு முறை கரகோஷம் என்றுமில்லாத வகையில் மாவட்ட செயலாளர் இந்த மாட்டு வண்டி சவாரி போட்டியிலே கலந்து சிறப்பிப்பதை நினைவு கொள்ளும் முகமாக அவருக்கான நினைவு பரிசில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். அதில் சீறி பாஞ்சு கொண்டிருக்கு பாருங்க. புரியாது உண்மையில் இப்படி ஒரு மாற்றம் இதுவரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லை. இந்த இடத்துல இப்போ முடிவு நேரம் வந்துட்டு நினைக்கிறேன். இந்த மாட்டு வண்டியில் கொண்டு வராங்க பாருங்க.
சும்மா துவசம் செய்து கொண்டு வருதா பாருங்க எப்படி வருதாண்டு. உண்மையில் இப்படி மாட்டு வண்டி சவாரி நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ போகமாக நான் இதுவரைக்கும் நான் வந்ததில்லை. பாருங்க பாருங்க அதுலேயும் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. இவ்வளோ வேகமாக வருதுன்னு சொல்லி இதுவரைக்கும் இப்படியான ஒரு மாட்டு சவாரியை நாங்கள் பார்க்கல. துவசம் செய்து கொண்டு வருது பாருங்க. கிளப்பி கொண்டு வருதா பாருங்க. வண்டியில் பார்க்க சவாரி பார்க்கறதுக்காக பாருங்க லொரிகளுக்கு மேலெல்லாம் ஏறி நிற்கிறாங்க. ஒரு கோயில் திருவிழாவுக்கு கூட இவ்வளவு மக்களை நான் பார்த்ததில்லை பெரிய அளவில். இந்த எங்களோட நார்மல் கோயில்களில் வந்து இவ்வளவு மக்கள் வந்ததே தெரியலை. ஆனால் அந்த வண்டில் சவாரி ஒன்றோட இவ்வளவு மக்கள் இங்கே வந்திருக்கணும்னு பாருங்கள். இது எல்லா மாவட்டத்திலேயுமே வந்திருக்கணும். மட்டக்களப்பு திருவோணமலையை தவிர்ந்த எங்களோட தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற வவுனியாவிலேருந்து வந்திருப்பாங்களோ தெரியல. மற்ற இடங்கள்லாம் வந்திருக்கணும். இங்கே யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டத்திலேருந்து வந்திருப்பினோம் நினைக்கிறேன். கிளிநொச்சி மாவட்டம். எவ்வளோ வேகமாக வருதுன்னு பாருங்கள் இந்த மாட்டு வண்டியில். அங்கே சனத்துக்கு போகுது. ஐயோ ஐயோ கடவுளே, அங்கே பாருங்க கடவுளே. பாரது வந்து தெரிவட்ட மாடுன்னு சொல்லினோம். இப்போ அங்கே கொண்டு போயினோம் பாருங்க. உண்மையில் இப்படியான மாடுகளை வந்து தெருவில் கொண்டிருக்கணும் பாருங்க. பாருங்க ஃபைனலில் வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. எவ்வளோ வேகமாக வருதுன்னு பாருங்கள். ஒன்று வந்து சலந்திர பக்கம் போகுது. ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது.
ஊர்றாங்க பார்க்க தெரியுது. வண்டியில் கிட்ட வந்துட்டு போல இடக்கு. எப்படி மறைக்கிறாங்களே. வந்து வாகனங்களில் ஏற்றிட்டாங்க கொண்டு போகிறதுக்கு. ரெண்டாவது நான் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து எடுபடலை போல நடக்க முடிவுக்கு. சில லொரிகளில் ஏற்றினாங்க. வண்டில்களையும் மாடுகளையும் சேர்த்து கட்டி விட்டுருக்கலாம்.